பாவி, கிச்சனையே இந்த கோலத்துல வச்சிருக்கா. அப்படி என்னத்தை சமைச்சு வச்சிருப்பாவ? அச்சச்சோ, எவ்வளோ பாத்திரத்தை புழங்கி வச்சிருக்காளே. என்ன பண்ணி வச்சிருப்பா? போச்சு போச்சு, அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பாத்திரத்தை எப்படி அவ விலைக்கு போடுவா? சரி, போய் ரூம்ல போய் பார்ப்போம். ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருது. கண்டிப்பாக அத்தானுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச கேரமல் கேக்கு பண்ணிட்டேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அத்தா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுக்கணும். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. கீதா, கீதா எங்க இருக்க? அத்தா, நான் ரூம்ல இருக்கேன். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இல்லத்தான், உங்களுக்கு நான் எதுவும் சமைச்சே கொடுக்கல. உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் உடனே களத்தில் இறங்கிட்டேன். அதெல்லாம் சரிதான் கீதா. இவ்வளோ பாத்திரத்தை புழங்கி வச்சிருக்க. அது வந்து அத்தான், புதுசாக செய்கிறேன்ல, எதில் செஞ்சால் ஒழுங்காக வரும்னு தெரியல. அதான் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க, நான் அப்புறமா விளக்கிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேக்கை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. கீதா, இது எனக்காகவா செஞ்ச? ஆமாத்தான், உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், எனக்காக எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு நீ செய்யணும்? அது எனக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. உங்களுக்காக ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தான். எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நீ சாப்பிட்டியா? அது உங்களுக்காக செஞ்ச டிஷ்ஷு. நீங்கள் தான் முதல்ல சாப்பிடணும், அப்புறம்தான் எல்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க. அதெல்லாம் சரி, கண்ணத்துல என்ன உனக்கு? யாருக்கு? ஏன் கண்ணத்துலையா? ஆமா, கருப்பா இருக்கே. அது ஏதாவது கறி ஒட்டி இருக்கும். பரவாயில்ல விடுங்க, நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க தான். உங்களுக்காக நானே செஞ்சது. ப்ளீஸ் சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பா சாப்பிட்றேன் கீதா. இந்த மாதிரி ஒரு நாள் வந்துடாதான். நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? நீ கொடுத்து நான் எதுனாலும், என் விஷமா இருந்தா கூட நான் சாப்பிட்டுருவேன். என்ன தான் நீங்க, நான் எவ்வளோ ஆசையா சமைச்சு கொண்டு வந்தா அதை விஷங்கிறீங்க. நான் நீ செஞ்சது அப்படி சொல்ல கீதா. உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் அப்படியே குடிச்சிருவேன்னு சொல்ல வந்தேன். ஏன் தான்? சரி சரி, நீ கொடுத்த கேரமல் கேக்க கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்தாங்க. பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாள். இப்படி சாப்பிடுங்க தான். சரி கீதா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கீதா. தட் இஸ் கீதா. எப்படி சூப்பரா பண்ணிருந்தேல. நீங்க இந்த மாதிரி புட்டிங்ல சாப்பிட்டுருக்கீங்களா தான்? இல்ல கீதா, நான் சாப்பிட்டதே இல்ல. நீ செஞ்சு கொடுத்த புட்டிங் எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? அப்படியா? ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படித்தான். சரி சரி, என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். அச்சோ, சர்க்கரைக்கு பதிலாக உப்பு அள்ளி கொட்டியிருக்கா. இப்போ இதை மட்டும் இவ சாப்பிட்டா அவ்வளோதான், மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால இதை எப்படியாவது கொடுக்காம அவாய்ட் பண்ணிடணும். என்னத்தான் பார்த்துட்டே இருக்கீங்க? கொடுங்க, நானும் 2 வாய் சாப்பிட்றேன். இது செய்யும் போது எவ்வளோ வாசனையா இருந்துச்சு தெரியுமா? அப்பவே எடுத்து சாப்பிட்ருப்பேன். சரி, உங்களுக்காக கொடுக்கணுமேனு விட்டு வச்சிருந்தேன். கீதா, சொல்லுங்க அத்தான். நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல அத்தான், சொல்லுங்க. ப்ளீஸ், எனக்காக இந்த புட்டிங்க என்கிட்டயே கொடுத்துருவேன். ஓ, அவ்வளோ நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு கீதா. எனக்காக தானே பண்ண, அப்ப நான் தானே சாப்பிடணும். எனக்காக பண்ணதை நீ எப்படி சாப்பிடலாம்? அதான், அதுக்காக கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ண விட மாட்டீங்க. டேஸ்ட் எல்லாம் என்ன விடு, வாசனையே உனக்கு தெரிஞ்சிருக்காதா எவ்வளவு உப்பா இருக்குன்னு? என்னது உப்பா இருக்கா? சி, வாசனையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அப்படியா? ப்ளீஸ் கீதா, யாருக்கிட்டே நீ கொடுக்க வேண்டாம், நானே சாப்பிட்டுறேன். இதே மாதிரி எனக்கு அடிக்கடி நீ செஞ்சு தரணும், சரியா? இன்னைக்கு தான் அத்தான் கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. அடுத்த தடவை பாருங்க, இன்னும் சூப்பரா பெட்டரா செஞ்சு தரேன். ஓகே கீதா. அப்புறம் என்னத்தான்? இல்ல, நான் ஒண்ணு பண்ணணும் உனக்காக. அப்படியா? என்ன பண்ண போறீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே,
அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். கீதா, என்னைய கூப்பிட்டீங்களா? இல்லையே. இப்போ என்னை என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல. உன் கண்ணத்துல கரையா இருந்துச்சு, அதை எடுத்து விட்டேன். இப்பதான் முகம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கு. அத்தான், நீங்கள் என்னை தொட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால் எதுவும் சொல்ல முடியல. நான் ஏன் உங்களை திட்டாமல் அமைதியாக இருந்தேன்? எனக்குள்ளாரே 1000 கேள்வி வருது. உண்மையாலுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காத்தான். கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட லவ்வை சொல்லும்போது நானும் உங்ககிட்ட லவ்வை சொல்லுவேன். நீ எனக்காக பிறந்தவரி. எப்பவும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் கீதா. என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, உன் கூடவே இருப்பேன்டி. உனக்கு துணையா உன்னைய தொல்லை பண்ணிக்கிட்டு, உன்னைய கிண்டல் அடிச்சுக்கிட்டு உன் கூடவே இருப்பேன். நானும் தான் அத்தான், எப்பவும் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேற யார் கூடயும் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. ஏன் உங்கள் கூட மட்டும் இந்த மாதிரி தோணுது எனக்கே தெரியல அத்தான். செடி கொடி பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்கள் பொழியிருந்தேன். தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன். தலைவனை பிரிகையிலே தலையணை துணை எறிந்தேன். திப்பந்து போன்ற வந்தான் தீபம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் தென்றல் என்று ஆடிவிட்டேன். கருங்கலை போன்றவன் நான் ஏங்க ராசு, சொல்லு ரத்னம். எனக்கு ஒரே தேனு நினப்பாவே இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? அவ வீட்டுக்கு வந்தாலும் ஏழாம் பொருத்தமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறிய. வீட்டுக்கு கொஞ்ச நாள் வரல, பேசலன்னா உடனே அவன் நினப்பா இருக்குன்னு சொல்றது. இந்த நைட்டு நேரத்துல என்ன பண்ண சொல்ற? ஏங்க ஒரு போன் அடிச்சு பேசுவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மாப்பிள்ளை கூட இருப்பாரு, எதையாவது சொல்லுவாரு. நம்ம மாப்பிள்ளைங்க தீபக்கு என்ன சொல்லிட போறாரு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இங்க பாரு ரத்னம், நைட்டு 9 மணி ஆக போகுது. இன்னமேட்டு நீ போன் அடிச்சின்னா அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல ரத்னம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்னமோ தேனிக்கிட்ட பேசணும் போல தோணிக்கிட்டே இருக்கு. அவன் நல்லா இருக்காளா நல்லா இல்லையா ஒரு போன் பண்ண மாட்டேங்கிறாளே. ஏங்க அம்மா கிட்ட பேசணுன்ற ஒரு அக்கறை கூட வாங்க உங்க பொண்ணுக்கு இருக்காது. சரி என்கிட்ட தான் பேசல, உங்ககிட்டயாவது போன் அடிச்சா அப்பா எப்படி இருக்கியா நல்லா இருக்கியெல்லாம் ஏதாவது கேட்கறாளா? நம்ம பெற்றது 2 இப்படிதான் இருக்கு. என்ன பண்றது, பிள்ளைங்கெல்லாம் நெடுன்னு வளர்ந்துருச்சுங்க. அவங்க குடும்பம்னு ஆகி போச்சு. அப்பா அப்படிதானே இருப்பாங்க. புதுசா சொல்ற, நீ உங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை வாட்டி போன் அடிச்சு பேசியிருக்க? அதுவும் சரிதான், வயசு ஆக ஆக பிள்ளைங்களை தான் தேடும் போல. இப்ப என்ன உனக்கு? தேனிக்கிட்ட போன் அடிச்சு பேசணும், அப்படித்தானே? பேசு, என்னதான் சொல்றேன்னு நானும் பாக்குறேன். சரிங்க. மாமா என்ன எவ்வளோ நேரம் மாமா? எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏதோ 2-3 எரர் இருக்கு, அது என்ன எதுன்றதை பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு தூக்கம் வருது மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணு தேனு, 2 பேரும் சேர்ந்தே தூங்கலாம். சரி ஓகே. அம்மா தான் கால் பண்றாங்க. யாரு தேனு? அம்மா பேசுறாங்க மாமா. சரி, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இரு. அதுக்குள்ள நான் என் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவேன். சரிங்க மாமா. அம்மா எப்படி இருக்க? என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? ஒரு ஃபோனுக்குன்னு ஆள் அட்ரஸே காணா. ஊர்ல தான் இருக்கியலா இல்ல வெளியே கூட எதுவும் போயிட்டியலா? என்னம்மா நீ? ஊர்ல தாம்மா இருக்கோம். ஊர்ல தான் இருக்கோங்கிற, ஒரு ஃபோனு கூடவா பண்ண மாட்டேன்? பக்கத்து வீட்டு சாந்தாக்கா பொண்ணு கல்யாணம் முடிச்சதுல இருந்து அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டே தான் இருக்கா. நீ தான் இருக்கியே. அவங்க வீட்டுக்கார அவங்கள்ட்ட பேச மாட்டாங்களோ என்னமோ, அதனால அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஏன் மாமா அப்படி இல்லையே. சரி சரி, மாப்பிள்ள இருக்காங்களா? இருக்காங்கம்மா, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொடுக்கவா அவங்கள்ட்ட? வேணாண்டி அவர்கிட்ட போய் நான் என்னத்த பேச முடியும். சரிடி, ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போனியா? ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குமா கேக்குற? இல்லடி, ஒரு வருஷம் ஆக போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போனீங்களா என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான் போன் அடிச்சேன். உனக்கும் ஒரு புள்ள குட்டி வேணும்லடி. பக்கத்து வீட்டு சாந்தா தான் சொன்னா. டி நர்சிங் ஹோம்ல டாக்டர் நல்லா பாக்குறாங்களாம். ஒரு 8 வேணா அங்க போய் பார்த்துட்டு வருவோமா? இல்லம்மா. என்னாச்சு? இல்ல மாமா,
அம்மா ஸ்ரீ நர்சிங் ஹோம்க்கு போகலாமான்னு கேட்குறாங்க. ஒன்று வேணான்னு சொல்லு. ம் சரி மாமா. ஹலோ ஹலோ தேனே இருக்கியாடி? இருக்கேம்மா சொல்லுமா. அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்க. நானும் கேள்விப்பட்டேம்மா. பேசாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிடுவோமா? என்னடி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். வேணா போயிட்டு வந்துடுவோமா? மாப்பிள்ளைகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டே வா. அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்மா. ஏன்டி இப்படியேவா இருக்க போற? ஒரு புள்ள குட்டி வேணும்லடி. அம்மா அதுவா தரிக்கும் போது தரிக்குமா. இப்படியே எத்தனை வருஷம் தான் நீங்கள் 2 பேரும் தள்ளி போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். பெத்த அம்மாவா நான் எதுவுமே எடுக்கலன்னு அப்புறம் தேவி சண்டை போடுவாள்ல. அதெல்லாம் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. சண்டை போடும்போது பார்த்துக்கலாம். அட ஏன்டி நீ வேற ஹாஸ்பிட்டலுக்கு வானாலும் வரமாட்டேங்கிற. அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் பண்றது? இங்க பாருத்தேன்னு அம்மா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அம்மா எதுனாலும் நாங்கள் 2 பேரும் முடிவெடுத்துக்கிறோம்மா. நீ ப்ளீஸ் தலையிடாம இரு. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சரிம்மா நீ சாப்பிட்டியா? ஆச்சு ஆச்சு. ஆமாம்மா கையலுக்கு எப்போ டேட்டு கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் வீக்கடி புதன்கிழமை அட்மிஷனா. அதுக்கு முன்னாடியே வழி வந்தாலும் வர சொல்லியிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நல்லபடியா பிறக்கணும்னு அந்த தாய்மானவரை தான் வேண்டியிருக்கேன். நல்லபடியா பிறக்குமா. பேரனோ பேத்தியோ நல்லா கைக்கு கனமா ஒரு பிள்ளைய கொடுத்தா சரிதா. அதே மாதிரி உனக்கும் ஒரு பிள்ளைய கொடுத்தா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு எனக்கு. எல்லாம் சரியாயிடுமா. நீ கொஞ்சம் பொறுமையாரு. நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் காலம் வரும்போது கை கூடி வந்துடும். நீ எதுக்கு நைட்டு இந்த நேரத்தில் புலம்பிக்கிட்டு கிடக்குற? நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் நம்மளால தள்ளி போக வேண்டாமேன்னு பார்த்தேன். ஒரு 8 அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் வரலனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல. சரின்னு சொல்லு. சரிம்மா நானும் அவரும் போயிட்டு வரோம். நிஜமாவா? கண்டிப்பா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரிம்மா நான் எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறமா பேசுறேன். சரி தேனே. இந்த பிள்ளை இப்படி புடி கொடுக்காம பேசுதேங்க. அவளுக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? இன்னும் உங்க தங்கச்சிக்காரி சண்டை இழுக்காம இருக்காளே, அதுவே பெரிய விஷயம். ஏங்க அதானே பார்த்தேன். எங்கடா இன்னும் கொரட்டா சவுண்ட் வரலையேன்னு. எப்படிதான் இந்த மனுஷனுக்கு படுத்தோன்னே தூக்கம் வருதோ தெரியலப்பா. நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் உடம்பு கை கால் வலி தான் வருது. பாலா போன தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. சை என்னமோ அவங்க 2 பேரும் முடிவெடுத்து நல்லபடியா போய் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு வந்தா அதுவே நல்லதுதான். கடவுளே என் பிள்ளைக்கு ஒரு நல்லபடியா ஒரு குழந்தைய கொடுத்துருப்பா. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை.